ஸோ என்னுடைய பவ்வை யூஸ் பண்ணி வாட்டர் மெலனா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கு. கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஷூட் பண்ணி பார்ப்போம். அடிச்சுச்சா? நாங்க அடிச்சதே எங்களுக்கு தெரியல. பட் பார்த்தா ஒரு தர்பூசணியா அழகா கொஞ்சம் கூட காயமே ஏற்படாம சிறு துளையில எடுத்துட்டு போயிருக்கு. அதனாலதான் வந்துட்டு இதை வந்துட்டு கண்டிப்பா வீட்டுல யாரும் பிராக்டிஸ் பண்ணி பாத்துறாதீங்க. அந்த எவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மேட் வச்சிருக்கேன். 3 மேட்டை தாண்டி ஸ்ட்ராங்கான மேட்டை தாண்டி வெளியே வந்திருக்கு. ஒரு முக்கியமான ஃபுட்டை வேஸ்ட் பண்ண நினைக்காதீங்க. கம்பல்சரி இதை நாங்க வெட்டி சாப்பிட்டுருவோம். ஃபுட்டை வேஸ்டே ஆகாது, கவலைப்படாதீங்க. அதே போல ஆர்ச்சரி வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுல தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எவ்வளவு ஷார்ப்பான எட்ஜ், இதை வச்சு நம்ம அடிக்கும் போது மிஸ் ஆகி வேற எங்கே வேணாலும் பல. இது அகாடமி, அதனால அது பிரச்சனை இல்லை. நீங்க வந்துட்டு இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஆளுங்க யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். ஸோ இதை வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதே போல இந்த பவ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னுடைய பவ், குழந்தைங்களோட பவ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அடுத்து அப்படியே பார்ப்போம்.